குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர் ஹவுஸ் வேர் ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர் ஹவுஸ் ரிசிப்ட். சரியா? இது தமிழில் பண்டக சான்றாணை மற்றும் பண்டக காப்பீடு ரசிக்க முடியல வேறுபாடு. ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், வேர் ஹவுஸ் வாரண்ட். சரி, வேர் ஹவுஸ் வாரண்ட்டில் ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் ஏ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸு. உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆவணம். சரியா? இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உரிமை மாற்றத்தை என்ன பண்ணும், இது ஏற்படுத்தும். வேர் ஹவுஸ் வாரண்ட்டு உரிமை மாற்றத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்துங்க. நாங்கள் அதே மாதிரி பண்டக சான்றாணை உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆவணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸு ரிசிப்ட். சரியா? வேர் ஹவுஸ் ரிசிப்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆவணம் அல்ல. இது என்ன, அது நாட் ஏ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸு. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, it is only an acknowledgement receipt, acknowledgement for the receipt of goods by goods, but also gives us authority to get delivery of goods by the owner or by third party. சரியா? சரக்கை பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சி மட்டுமல்லாது சரக்கை பெறுவதற்கான அதிகாரத்தை தரும் ஆவணமாகும். சரக்கை என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கங்கிறதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை நம்ம அதை நான் திரும்பி நம்ம வாங்குறதுக்கு குடிச்சு ரிட்டர்ன் வாங்குறதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு என்னது எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, இட் இஸ் ஒன்லி அன் அக்னாலேஜ்மெண்ட் ஃபார் த குட்ஸு. இது என்னது, அத்தாட்சி மட்டும், அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, இட் கேன் பி நெகோட்டியேட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு அதர்ஸ். மற்றவருக்கு இதை மாற்ற இயலும். டிரான்ஸ்ஃபர் டு அதர். சரியா? நெகோட்டியேட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு அதர். அதை அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக வேர் ஹவுஸ் வாரண்ட் என்ன பண்ண முடியும், நம்ம மாற்ற முடியும். அது வேர் ஹவுஸ் ரிசிப்ட் என்ன பண்ணாது, மாற்ற முடியாது. இட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர் டு அதர்ஸு. சரியா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, இட் கேன் பி கிவன் ஏ கொலட்ரல் செக்யூரிட்டி ஃபார் கெட்டிங் ஃபினான்சியல் அசிஸ்டண்ட்டு. இது பிணையமாக வைக்க முடியாது. இது செக்யூரிட்டி வேர் ஹவுஸ் வாரண்ட் என்ன பண்ண முடியாது, பிணையம் வைக்க முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னவா வைக்கலாம், கேனாட் பி கிவன் ஆஸ் என்னது, கொலட்ரல் செக்யூரிட்டி. பிணையம் வைக்க முடியாது. இதை பிணையமாக வைக்க முடியாது. கேனாட் பி கிவ் கொலட்ரல் செக்யூரிட்டி. வேர் ஹவுஸ் ரிசிப்ட், வேர் ஹவுஸ் வாரண்ட் என்ன முடியும், பிணையமாக வைக்க முடியும். சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, டெலிவரி ஆஃப் குட்ஸ் எஃபர்டு பை சரண்டரிங் திஸ் வாரண்ட் வித் என்டாஸ்மெண்ட்டு. பண்டக சான்றாணையை மேலெழுதி கொடுப்பது மூலம் பொருட்களை பண்டக காப்பீட்டினை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதை என்ன என்டாஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி கொடுத்துக்கலாங்கிறாங்க. அந்த வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அதேமாரி லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, டெலிவரி இஸ் எஃபெக்டட் பை சரண்டரிங் திஸ் ரெசிப்ட் வித் ஃப்ரம் டெபாசிட்டர். இந்த ரசீதையும் பொருட்களின் உரிமையாளர் கடையத்தையும் இணைத்தால் மட்டும் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேர் ஹவுஸ் ரிசிப்டையும் அதேமாதிரி யாரோட ஓனரோட லெட்டரை என்ன பண்ணணும், நம்ம வாங்கணும். வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெபாசிட்டரோட லெட்டரை வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பொருளை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வேர் ஹவுஸ் வாரண்டில் என்ன ஃபஸ்ட் ஒன், டைட்டில் ஆஃப் குட்ஸ், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸில் உரிமை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறாங்க. சரியா? இது அக்னாலேஜ்மெண்ட் குட்ஸை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோங்கிறதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை திருப்பி வாங்குறதுக்கு, ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஒரு என்னது, ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிறாங்க. இது ஈஸியாக என்ன பண்ண மாற்ற ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு செக்யூரிட்டியாக வைக்க முடியும். அதேமாதிரி லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஒருத்தவங்களுக்கு என்டாஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக வேர் ஹவுஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம குட்ஸ் வாங்கிக்கலாம். இது ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதேமாதிரி இது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மட்டும்தான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா? பவர் கிடையாது. இதில் நான் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் மாற்ற முடியாது.
அதேமாதிரி செக்யூரிட்டி, சரியா, செக்யூரிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, இந்த செக்யூரிட்டியை வந்து என்ன பண்ண முடியாது, வைக்க வந்து முடியாது. அதேமாதிரி இந்த ரசீதையும் பொருட்களின் உரிமையாளர் கடிதத்தையும் இணைத்தால் மட்டுமே பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா, இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதை வந்து வாங்க வந்து முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ஹவுசிங் இன் இந்தியா. சரியா, வேர்ஹவுசிங் இன் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். India is an agrarian country, but the importance of warehousing was not felt till in 1950s. Agricultural contribute 16% of the overall GDP. சரியா, and accounts for employment of approximately 52%. In the present the Indian population, it is estimated that more than 40% of our agricultural production wasted due to poor storage facility அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா ஒரு விவசாய நாடு என்றாலும் 1950ஆம் ஆண்டு வரை பண்டக காப்பகத்தின் முக்கியத்துவம் உணரவில்லை. இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு அக்ரிகேட் கண்ட்ரியாக வந்து அக்ரிகேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரியாக வந்து இருந்தாலும் எனக்கு 1950 வரைக்கும் அதுக்கு இந்த வேர்ஹவுஸோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி என்ன பண்ணல, அதுக்கு வந்து தெரியல. சரியா, அதேமாதிரி விவசாயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 14% மற்றும் இந்திய மக்களில் சுமார் 52% பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. அதேமாதிரி விவசாயத்தில் வந்து நம்ம இந்த ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சரியா, அது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16%. அதே மாதிரி இந்திய மக்களில் சுமார் 52% என்ன பண்ணியிருக்கு, வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. அதேமாதிரி சரியான பண்டக காப்பகம் இல்லாததால் விவசாய உற்பத்தியில் 40%க்கும் மேலான பொருட்கள் வீணாகிருந்து மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து சரியான வேர் ஹவுஸ் வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து வேர் ஹவுஸ் இல்லாததுனால இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து 40% பொருட்கள் என்ன ஆகுது, வேஸ்டேஜ் வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஆல் இண்டியன் ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி, த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்டு டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆக்ட் enacted within 1956 authorized the government to set up national cooperative development and warehousing board to develop agricultural cooperative and warehousing அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அகில இந்திய கிராமப்புற கடன் கணக்கீட்டு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் விவசாய பண்டக வளர்ச்சி மற்றும் பண்டக காப்பு கழக சட்டம் 1956 தேசிய கூட்டு வளர்ச்சி மற்றும் பண்டகசாலை வாரியம் அமைக்க அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது. சரியா, அதில் 1956 பிரகாரம் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய கூட்டு வளர்ச்சி மற்றும் பண்டகசாலை வாரியம் அமைக்க அரசுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகாரம் வழங்குகிறது. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நெக்ஸ்ட்டு மெயின் வேர் ஹவுசிங் ஏஜென்சி இந்த பப்ளிக் செக்டார். சரியா, இதில் வந்துட்டு பொதுத்துறையில் பேரளவு பண்டக காப்பக வசதிகளை நடத்தி வரும் 3 பெரிய முகமைகள் ஆவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஃபஸ்ட்டு த 3 மெயின் ஏஜென்சி இந்த பப்ளிக் செக்டார் என்கேஜ்டு இந்த ப்ரொவைடிங் லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 3 செக்டார் வந்து இருக்குது, பப்ளிக் செக்டாரு, அதேமாதிரி லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி. இதில் வந்து பல்கான வேர் ஹவுஸ் குட்ஸை வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணுவாங்கங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI. சரி, இந்திய உணவு கழகம். இட் ப்ரொவைட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஃபார் குட் கிரெயின்ஸ். சரியா, கிரெயின்ஸ். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்சோ ஹையர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி from other sources such as Central Warehousing Corporation, State Warehousing Corporation and private parties. The available storage
Capacity of Food Corporation of India is 74.6 million tons. அதே மாதிரி August 28, 2013 government told in Lok Sabha the FCI was set up under என்ன கொடுத்தாங்க ஃபுட் கார்பரேஷன். சரியா, the Food Corporation Act 1964 in order to fulfill following objective of the food policy அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது உணவு தானியங்களை பாதுகாக்கும் வசதிகளை வழங்குகிறது. எஃப்சிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. இந்நிறுவனம் பொருட்களை பாதுகாக்கும் வசதியை மாநில மத்திய பண்டக பாதுகாப்பகங்கள், மாநில அரசுகள் மற்றும் தனியார்களிடமிருந்து வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறது. சரியா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருள் வந்து பாதுகாக்கிறது ஸ்டேட்டு, சென்ட்ரலு, அதே மாதிரி ஸ்டேட் ஆர் என்னது ப்ரைவேட்டு அவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து எடுத்துக்கிறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி இந்திய உணவுக் கழகம் 74.6 மில்லியன் டன் சரக்குகளை சேமிப்பு திறன் பெற்றுள்ளது. சரியாப்பா, இந்த எஃப்சிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 74.6 மில்லியன் டன் வந்து குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குன்னா கெப்பாசிட்டியை வந்து அங்கே அவைலபிளாக வந்து இருக்குது. அதேமாதிரி August 28, 2013 அரசு மாநிலங்கள் அவையில் கூறியது. சரி, இது உணவுக் கொள்கையின் பின்வரும் நோக்கங்களை நிறைவேற்ற 1964 ஆண்டின் உணவு சட்டத்தின் கீழ் இந்திய உணவுக் கழகம் அமைக்கப்பட்டது. சரியா, அந்த ஃபுட் பாலிசியை வந்து என்ன பண்ணாங்க சரியான முறையில் கொண்டு போகிறதுக்காக சில ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உணவு சட்டத்தின் கீழ் இந்திய உணவுக் கழகம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் த்ரூ அவுட் த கண்ட்ரி. சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என்னது ஃபுட் கிரெயின் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டத்தின் கீழ் முழுவதும் உணவு விநியோகம். சரியா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்து மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க நாடு முழுவதும் உணவு தானிய விநியோகம், கிரெயின் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக என்ன வேர்ல்டு ஃபுல்லு என்ன கண்ட்ரி ஃபுல்லு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர், விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் குறைந்த வகையில் பொருட்களை பாதுகாத்தல். சரி, அதேமாதிரி யாரோட நலனுக்காக இவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா ஃபார்மர், சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மரோட நலனுக்காக என்ன பண்ணுறாங்க பொருட்கள் வந்து குறைவான விலையில் எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட்னு பார்த்தாச்சு. மெயின்டைனிங் satisfactory level of operational and buffer stock of food grain to ensure national food security அப்படிங்கிறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தும் அளவில் பொருட்களை பராமரித்தல் மற்றும் என்னன்னு சொல்கிறாங்க பண்டக காப்பீட்டில் உள்ள உணவு தானியங்களின் சேமிப்பு அளவை முறைப்படுத்துதல். சரியா, முறைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த நேஷனல் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி வேர் ஹவுஸில் உணவு தானியங்களின் சேமிப்பு அளவினை முறைப்படுதல் கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். சரியா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் சிடபிள்யூசி மத்திய பண்டக காப்பக கழகம். சரியா, மத்திய பண்டக காப்பக கழகம் அப்படிங்கிறாங்க.
இதில் வந்துட்டு இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1957. The available storage capacity of Central Warehousing Corporation is 11.17 million tons, and with the operation through 464 warehousing centers across the country as on 30 September 2017. மத்திய பண்டக காப்பக கழகம் இது 1957 ஆண்டு நிறுவப்பட்டது. சிடபிள்யூசி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 1957. சரியா? மத்திய பண்டக காப்பக கழகத்தின் மொத்த சேமிப்பு திறன் எவ்வளோ? 11.17 மில்லியன் டன். அதே மாதிரி எஃப்சிஐயோடது எவ்வளோன்னு 76 என்னது 74 என்னது 6ன்னு சொல்லி பாட்டு. சரியா? 74.6 இது 11.17 மில்லியன் டன். இது நாட்டில் மொத்தம் 464 பண்டக காப்பகம் மூலம் செயல்படுகிறது. அதேமாதிரி இது வந்து என்ன ஆகுதுனாக்கா இதில் கண்ட்ரியில் 464 வேர் ஹவுஸ் மூலமாக என்ன ஆகுது? இது வந்து ரன் ஆகுது. அதே மாதிரி ஆஸ் ஆன் 31 செப்டம்பர் 2017 செப்டம்பர் 30 2017 என்ன ஆகுது? இது வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்னது? இதில் என்னட்டு ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் டு ப்ரொவைட் ஏஜென்சி சர்வீஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சீட்ஸு சீட்ஸ் மேனேஜர் ஃபெர்டிலைசர் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் அண்டு அதர் நோட்டிஃபைட் கமாடிட்டிஸ்னு. அப்புறம் இதில் வந்துட்டு மத்திய பண்டக காப்பகத்தின் பணிகள் வேளாண் பொருட்கள், விதைகள், உரங்கள், விவசாய கருவிகள் மற்றும் பிற பொருட்களின் சேமிப்பு முகமைகள் ஏற்படுத்துவது ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? அந்த விவசாய பொருட்கள், விதைகள், உரங்கள் மற்றும் விவசாய கருவிகள் மற்றும் பிற பொருட்களின் சேமிப்பிற்காக முகமைகள் உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன்று